அண்ணாமலை மோடிக்கு ஒரு பெரிய வேலை எடிஷன், வாராது வந்த மாமணி. அண்ணாமலை பவர்ஃபுல் பிரசிடென்ட். அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவில் பெரிய சாதனை செய்தவர். எல்லா தலைவர்களோட சாதனைகளையும் மிஞ்சிட்டாரு. ஏடிஎம்கே கூட்டணி வேண்டான்னு அண்ணாமலை சொல்றது கரெக்ட். எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலையை வச்சு தான் வீழ்த்தணும். தான் சுட்டி ரிமூவ் பை தான், டைமண்ட் கட்ஸ் டைமண்ட், அண்ணாமலை வில் ஃபினிஷ் எடப்பாடி பழனிசாமி. தமிழிசையார் திருந்தணும், தமிழிசையார் திருந்தணுங்கிறது என்னோட கருத்து. அவங்க அண்ணாமலை ஸ்ட்ரென்தன் ஆகி பார்ட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு போகும்போது எடப்பாடிக்கு ஆதரவாக பொலிட்டிக்ஸ் தெரியாத அளவுக்கு பேசுறது ரொம்ப அபத்தம். அந்த மாதிரி தான் ரஜினிகாந்த் மேட்டரில் அஜித்தை பேசி பல்ப் வாங்கினாங்க. எந்த காலத்திலையும் எடப்பாடி பழனிசாமி முதல்வர்னா முக்குலத்தோரை ஏற்றுக்க மாட்டாங்க. முக்குலத்தோரை வீழ்த்திட்டோன்னு சொன்னால் நாடார் நெகட்டிவாக ஓட்டு போடுறதுக்கு இன்னைக்குள்ள காலத்தில் நாடார்கள் ஒன்றும் ஏமாளி இல்லை, இடிச்ச வாயர்கள் இல்லை. உங்களால் என்ன ஜெயலலிதா சொன்ன கௌரவத்தை கூட நாடார்களுக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு கசக்குது. அந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஏன் நாடார் ஓட்டு போடணும்? இதை விட மோசமாக 2026 நாடார் ஓட்டுகள் உங்களுக்கு ரொம்ப மோசமாக போகும். ஆனால் சீமான் 3.8 ஒன்றையா போக வேண்டியது 8.2 வந்தது. பெரிய சாதனை. இந்த மோடி, அமித்ஷா, பிஜேபி ஸ்ட்ராட்டஜிக் டீமும் இந்த சூழ்நிலையிலும் ஒருத்தர் இவ்வளவு ஓட்டு எடுத்துட்டாரா, இது மிகப்பெரிய சாதனை பார்க்குறாங்க. அதே மாதிரி சோனியா, ராகுல், காங்கிரஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சுனில் கனகோலு, சாந்தீப் சக்சேனா இவங்களும் இதை பெரிய இதாட்டு வாட்ச் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அகில இந்திய அரசியலில் 2029 சென்றிக்காட்டே சீமானுக்கு இந்த வாக்கு பெரிய அளவு பார்க்கப்படுது. ஆனால் வாலண்டியராக ஒருத்தர் சப்போர்ட் பண்ண வரும்போது யார் வேண்டான்னு சொல்லுவாங்க. விஜய் சீமானுக்கு மைக் படம் போட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணது சீமானுக்கு பெரிய ப்ளஸ். நான் இன்னைக்கு சொல்லலை, அன்னைக்கு சொன்னது தான், இன்னைக்கும் அதை சொல்கிறேன். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, குமாரபாளையம். நேட்டிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. இன்னைக்கு பிரதமர் மோடியின் தலைமையிலான என்டிஏ கூட்டம், எம்பிக்கள் கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. கூட்டணி கட்சிகளும் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. இதில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் முகத்துலையும் சரி, நிதிஷ்குமார் அவர்கள் முகத்துலையும் சரி ரொம்ப பெரிய சந்தோஷம் தென்பட்டுச்சு. அப்போது இது எதை உணர்த்துது? அவங்களுக்கு தேவையான இலாக்காக்களை மோடிஜி டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாரா, இல்லை இந்த ஒரு நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல லாகாவாக கொடுத்துருப்பாப்பில். ஏன்னா பாஜக 300க்கு குறையும்னு மோடி எதிர்பார்த்துக்க மாட்டார். யூபி எதிர்பாராத அடி, ஜாட் ஃபேக்டர் ஒரு அடி, மகாராஷ்டிரா நாம் எதிர்பார்த்தோம். மகாராஷ்டிரா அது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும். அதை மற்ற ஸ்டேட்டு ஈடுகட்டுன்னு சொல்லும்போது வெஸ்ட் பெங்கால் ஈடுகட்டலை. அதே வேளையில் மோடிக்கு லீடர்ஷிப்புக்கு எல்லா இடத்துலையும் வாக்கு வலிமை மேலே போயிட்டு, ஸோ கடைசி நேரத்தில் ஜெகன் சென்டிமெண்ட்டில் நாயுடு கூட கூட்டணி வைக்காமல் இருந்திருப்போம்னா என்ன ஆயிருக்கும்? 20 சீட்டுக்களை போயிருக்கும்னா கவர்மெண்ட் ஃபார்மேஷன் ரொம்ப சிக்கலாக இருக்கும். அடிச்சுக்க பிடிச்சிக்கன்னு நிறைய டாக்டிக்ஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். ஸோ அந்த இடத்துக்குள்ளே மீண்டும் நிதிஷ்குமாரை கையில் எடுக்கலைன்னா என்ன ஆயிருக்கும் அரித்மெட்டிக்கலி? ஸோ இந்த இடத்துக்குள்ளே மோடிக்கு அணில் மாதிரி நாம் உதவணும். அதையும் நாம் எங்கள் டீம் பிரசாந்த், ரிஷி, மாதவன், ஜெயந்தன் எல்லாருமே மோடிக்காக என்ன பண்ணணும், பெங்களூர் மல்டி லிங்குஸ்டிக் நாவலிஸ்ட் எல்லாருமே என்ன பண்ணணுங்கிறதுல தெளிவாக இருந்தோம். அந்த வகையில் தேவகோடா உள்ள கொண்டு வர்றது, எலெக்ஷன் ரிசல்ட்டு அசம்பிளி முடிஞ்சதும் கொண்டு வரதுக்கான முயற்சிகளை நாம் சஜஸ்ட் பண்ணோம். ஆர்எல்டி, ஜேடியு, அதில் ஜேடியு உள்ள வந்ததில் ஜேடியுவுக்கும் பெரிய வெற்றி, நாயுடுக்கும் பெரிய வெற்றி, லாகாக்களும் நல்ல விதமாக கொடுத்துருப்பாங்க. நிதிஷ் மோடி காலில் விழ போனார், பார்த்தீங்க இல்லையா? நாயுடு அரெஸ்ட் ஆகி கஷ்டப்பட்டவர் 2014 மோடி தேவையில் வெற்றி பெற்றார், 24 வெற்றி பெற்றிருக்காரு. அதே வேளையில் மோடிக்கும் நாயுடும் தேவை, நிதிஷும் தேவை. அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, நாயுடுக்கும் நிதிஷுக்கும். கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுல மோடி நினச்சா இவங்க இல்லாமலும் மெஜாரிட்டி காட்ட முடியும். ஆனால் பீகாரில் ஜெயிக்கிறதுக்கும் ஆந்திராவில் ஜெயிக்கிறதுக்கும் நிதிஷும் நாயுடும் மோடிக்கு வேணும், நாயுடுவுக்கும் நிதிஷுக்கும் மோடி வேணும். சந்திரபாபு நாயுடு அவர்கள் பேசுகிறப்போ, இன்னைக்கு அந்த என்டிஏ கூட்டத்தில் பேசுகிறப்போ, பிரதமர் மோடியின் வழிகாட்டுதல் படி தான் இந்த வெற்றி எங்களுக்கு ஆந்திராவில் மிகப்பெரிய லெவலில் கிடைச்சது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. உண்மை தானே? 19 தோல்வி அடைஞ்ச பிறகு 24 வெற்றி பெறும்போது மோடிக்கு வழிகாட்டுதல் அதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது இல்லையா? அப்போ மோடி தொடர் வெற்றி பெற்றுக்கிறவர். அந்த டிப்ஸ்களை அவர் சொல்லியிருப்பார், சில விஷயங்களை சொல்லியிருப்பாருங்க போது அதை வெளிப்படையாக அதை அங்கீகரிக்கிறார்.
இப்போது பவன் கல்யாண் பேசுகிறப்பையும் சரி, மோடி மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் லீடர் இல்லை, இந்த அளவுக்கு மோடி அப்பீஸ்மெண்ட்டை வந்து இவ்வளோ தூரம் இவங்க ஃபேக்டர் இருந்தால் தான் மோடிங்களாம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட இவங்க இந்த அளவுக்கு மோடி இவ்வளோ தூரம் தூக்கி வச்சு பேசுகிறதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் பின்னாடி? அதாவது மோடி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அவங்க வெற்றிக்கு, ஒன்று. ரெண்டாவது, இவங்க இல்லாமலே கவர்மெண்ட் நிற்கும். அதுக்காக அதை ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கவர்மெண்ட்டு இவங்க இருந்தால் தான் நிற்கணுங்க. கவர்மெண்ட்டில் இந்த இடத்துல இல்லை. இப்போ ஹனுமன் பெனிவால் அடுத்தால வந்துடுவார். அவங்க எடுக்கணும்னு நினச்சா இன்னும் இந்தியா கூட்டணியிலேருந்து நிறைய பேர் எடுக்கலாம், நிறைய கட்சிகள் எடுக்கலாம், சிங்கிள் பார்ட்டி இது எடுக்கலாம். அரசியலுங்கிறது அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த்துங்கிறது மாடர்ன் பொலிட்டிக்ஸுங்கிறதுல ஒரு டிக்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து வெற்றி பெற்றவங்க வந்து மோடி கூட போனால் ஒரு எம்ஓஎஸ்ன்னு சொன்னால் ஒரு ஓட்டுலலாம் அன்னைக்கு நிறைய பேர் வந்து கவர்மெண்ட்டை காப்பாற்றுறதுக்கு வருவாங்க. எந்த இடத்துல வரமாட்டாங்க? கேரளாவிலேருந்து வரமாட்டாங்க. ஏன்னா கேரளாவில் அவங்கள மீண்டும் எம்பி ஆக்கக்கூடிய கேரண்டியை மோடியால் கொடுக்க முடியாது. மற்ற எல்லா மாநிலத்திலையும் இந்தியா கூட்டணியில் இருக்கவங்கள திரும்ப எம்பி ஆக்கக்கூடிய கேரண்டி கொடுக்க முடியும், அவங்களுக்கு எம்ஓஎஸ் கொடுக்க முடியும். அப்படின்னா யார் வரமாட்டா? ஸோ இந்த கவர்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் டு மோடி கவர்மெண்ட் தெளிவாக இருக்கும். இந்த கவர்மெண்ட் முடிஞ்ச பிறகு 29 மோடி மெஜாரிட்டி கவர்மெண்ட்டும் வருவார். இல்லை, போன தடவை திரு சந்திரபாபு நாயுடு ஜெயிச்சு ஆட்சி அமைச்சப்போ வந்து சிறப்பு அந்தஸ்து கேட்டு ரொம்ப மோடியிடம் வந்து ரொம்ப பயங்கரமான பகையை வளர்த்துக்கிட்டாரு. இப்போ இப்படி மோடி இவங்க கூட அலையன்ஸ் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவரோட டிமாண்ட், இந்த மாதிரியான டிமாண்ட்லாம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். சிறப்பு அந்தஸ்து வாங்காமல் ஏன் மந்திரி சபையில் இருக்கான்னு ஜெகன் கேட்பாப்புல. ஸோ அது இருக்கத்தான் செய்யும். இவங்களுக்கும் ஆல் இண்டியா நிர்பந்தத்தையும் அவருக்கு லோக்கல் நிர்பந்தத்தையும் கருத்தில் கொண்டு சில முடிவுகள் எடுக்கப்படும். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் மோடி வந்து அதுக்கு நான் சந்திரபாபு நாயுடுவோட ரெக்வஸ்ட்டுக்கு ஒத்து போவார். அதுக்கு ஒத்து போய் தான் கவர்மெண்ட்டை காப்பாற்றணுங்கிற நிர்பந்தம் இல்லை. சந்திரபாபு நாயுடுங்கிறவர் 29 ஆந்திராவில் ஜெயிக்கிறதுக்கு தேவையானவர். இப்போது அப்படியே தெலுங்கானா சைடு நம்ம போனோம்னா, தெலுங்கானாவில் ஒரு குறிப்பிட்ட லெவல் சீட்ஸ் வந்து இப்போ பிஜேபி வந்து அங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கிறாங்க. முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதிகமான சீட்டுகள் அங்கே வாங்கியிருக்கிறாங்க. வரும் காலங்களில் தெலுங்கானாவில் இங்கே ஆந்திர பிரதேஷ் தாண்டி தெலுங்கானாவில் பிஜேபியோட கட்டமைப்பு வளர்கிறதுக்கு அங்கே மோடி அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ அங்கே அடுத்து சட்டமன்ற தேர்தலுக்கு ரொம்ப நாட்கள் இருக்குது. இப்போ வந்து பார்ட்டியை வளர்க்குறது தான் மெயினாக இருக்கணும். நாளைக்கு சந்திரசேகர ராவ் காங்கிரஸோட கூட்டணி போயிடக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துன்னா அதை தடுக்கிறதுக்கு சந்திரசேகர ராவை பாஜக பக்கம் பிடிச்சி வைக்கணும். சில விஷயங்கள் சில இடங்களில் அது மோடி ரொம்ப கரெக்டாக பண்ணுவார். ஒரு போல்ஸு, அந்த போல்ஸு வந்து டிசைடிங் ஆட்டு வந்துட்டாங்க. அப்போ அவரை நம்ம வீக்கன் பண்ணி வளர்கிறோங்கிறதுல ஒரு லிமிட்டை தாண்டி சந்திரசேகர ராவ் வீக்கன் பண்ணி வளர்றோன்ட்டு அவர் கடைசியாக காங்கிரஸ் கூட போய் கூட்டணி வச்சுட்டாருன்னா 2004 அவரும் சோனியாவும் கூட்டணி வச்சதுனால தான் நமக்கு ஆந்திரா போச்சு பாஜகவுக்கு. ஸோ அந்த இடத்துக்குள்ள சர்க்கம்ஸ்டன்ட் மூவ், கட்சி வளரணும், அதுதான் மெயின். அதே வேளை சந்திரசேகர ராவுக்கு மூவ் பாஜக கூட இருக்கணும். அவர் சோனியா கூட போனால் 17க்கும் சிக்கலாகும். அவரை வீக்கன் பண்ணி இருக்க 8 10 தப்பு இல்லை. அதே வேளையில் அவர் சோனியா கூட போயிடக்கூடாதுங்கிறதுலையும் கண்ணு கருத்தமாக இருக்கணும். இந்த மாதிரி டில்ட்டிங்காக வாக்கெடுத்தவங்கள்ட்டெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்து தான் அதை அரசியலை இது பண்ணணும். ஏன்னா தனிச்சே நிற்போன்னு சொல்லக்கூடியவங்க டக்குன்னு சோனியாட்ட போய் சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு அது சிக்கலாகணும். சான்ஸ் எடுக்கக்கூடாது. உணர்ச்சி வசப்பட்டு சமூக வலைத்தளங்கள்லையும் எழுதக்கூடிய தொண்டர்கள் மனநிலை அல்ல. ஸ்ட்ராட்டஜிங்கிறது டிஃப்ரெண்ட். பட் கட்சியை மேலே எடுத்து வளர்த்துட்டு போனோம், அதில் சந்தேகம் இல்லை. கட்சியை பெரிய சக்தியாட்டு வளர்த்துட்டு போனோம், அது வாக்கு வங்கியை உயர்த்தணுங்கிறது. பட் இவர் சந்திரசேகர ராவ் அட் எனி காஸ்ட்டு காங்கிரஸ் பக்கம் போயிடக்கூடாது. பெரும்பாலான எக்ஸிட் போல்கள் எல்லாத்துலேயுமே வந்து 350க்கு ப்ளஸ் என்டிஏ வாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் தொடர்ந்து பேட்டி கொடுத்ததில் எல்லாத்துலேயுமே அந்த எக்ஸிட் போலோட நீங்கள் ஒத்து போகலை. இந்த மகாராஷ்டிராலையும் உத்தரப்பிரதேஷ்லேயும் செட்பேக் இருக்குன்றதை நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி தமிழகத்துலேயும் சீட் நெக் டு நெக் ஃபைட் இருக்கும், ஆனால் சீட் வராதுன்னு சொன்னீங்க. இது ரெண்டுமே நடந்திருக்கு. இப்போது தமிழ்நாட்டில் இந்த ஒரு செட்பேக், என்டிஏவோட செட்பேக்கு என்ன மாதிரியான கால்குலேஷன் வந்து தப்பாக போயிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ப்ரொஜெக்ஷன் பண்ணதெல்லாம் கரெக்டு தான். இந்த அளவு ஓட்டு வந்ததே பெரிய இது தான். ஏன்னா அதிமுகவும் என்டிஏவும் கூட்டணி வரணும்னா ஆளுக்கு 50-50 பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு வளர்ந்துட்டோம். ஏன்னா அதிமுக ஓட்டு 23ல் தேமுதிகவுக்கு கான்ட்ரிபியூஷன் 6% இருக்குது.
அது நமக்கு தெரியுது. கேபி முனுசாமி 20.4ங்கிறாரு. அதை பிளேயர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் ஒத்துக்க மாட்டாங்க, பாமக ஒத்துக்க மாட்டாங்க, பாஜக ஒத்துக்க மாட்டாங்க, யாருமே அதை ஒத்துக்க மாட்டாங்க. பிளேயர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. பிளேயர்ஸுக்கு தெரியும் தேமுதிகவோட கான்ட்ரிபியூஷன். SSN சர்வே 8% சொல்கிறாங்க, ஏன் கணக்கு 6% இருக்குது. அப்போ அதிமுகவுக்கு 24.4ங்கிறது அவங்க ஓட்டு அல்ல, அவங்க ஓட்டு ஒரு 17-18 தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நாளைக்கு ஒரு கூட்டணி வரணும்னா யாரையும் சீஃப் மினிஸ்டராக சொல்லாமல் 50-50ன்னு NDAக்கு 50, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக 50ன்னு அதை கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். அதுதான் ஒரு சாத்தியப்படுமே தவிர மற்றபடி 2029 கணக்கில் கொள்ளாமல் எடப்பாடியை வாழ வைக்கிறதுக்குன்னு 4 பேர் சொன்னாங்கன்னா அவங்க மோடிக்கு எண்ண ஓட்டங்களை தெரியாதவங்க, சசிகலா விஷயத்தில் பல்ப் வாங்கினவங்க. சசிகலா விஷயத்தில் நம்ம கருத்து தான் தமிழ் மண்ணில் மோடிக்கு எண்ண ஓட்டம், மோடிக்கு மனநிலை, வாட் இஸ் எம்பெடட் இன் மோடிஸ் மைண்ட் வாஸ் ரிக்கிண்டில்ட் பை அஸ். நாம் அதை ரிவீல் பண்ணணும். நடராஜன் இவர் முலாயம் சிங் யாதவையும் கன்ஷிராமையும் சேர்த்து வச்சு பாஜகவை யூபியில் தோக்கடிச்சவர், அவர் ஒய்ஃப் கையில் பவர் இருந்ததுன்னா ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸ் பண்ணியிருப்பார். இப்போல்லாம் அவங்க பவரில் இருந்திருப்பாங்கன்னா நடராஜன் பெரிய பிளேயராக இருந்திருப்பாப்புல. அப்போ சசிகலான்னா நடராஜன் அவங்கள சுத்தமாக கிராஃப்ட் அவுட் பண்ணணுங்கிறதான் நம்ம கருத்தாக இருந்தது. ஏன்னா அவங்க வளர்ந்தாங்கன்னா ரொம்ப பெரியவங்க. நடராஜன் மிகப்பெரிய ஆள். அப்போ ஜெயலலிதாவுக்கு ஹீட்டியை தாங்கி ஜெயலலிதா கூட இருந்தே கருணாநிதியை வீழ்த்தினதில் நடராஜனுக்கு பங்களிப்பெல்லாம் பெருசு. அப்போ அவரை வீழ்த்தலைன்னா பெரிய பாதிப்பு வருங்கிறலாம் தான் நம்ம சசிகலா கிராஃப்ட் அவுட் சசிகலாங்கிறத நம்ம எடுத்தோம். கவர்னர் வரமாட்டாருன்னு சொன்னோம், வரல. ஆகஸ்ட் 15 விடுதலை சொன்னோம், வரல. பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் அலையன்ஸில் சசிகலா அம்மையார் வரமாட்டான்னு சொன்னோம், வரல. இப்போ கூட சசிகலா அம்மையார் வரமாட்டாங்க, தினகரன் தான் வருவாருன்னு சொன்னோம். தினகரன் தான் வருவாருன்னு நம்ம சொன்னோம், சசிகலா அம்மையார் வரமாட்டாங்கன்னு சொன்னால் மோடிக்கு என்ன ஓட்டம் எது, மோடிக்கு எது நன்மைங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சவங்க. 2029 தான் மோடிக்கு. 26ல் வெட்டியாக போய் நம்பகத்தன்மையற்ற மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பழனிசாமியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதா மோடிக்கு லாபம். தமிழிசையார் திருந்தணுங்கிறது என்னோட கருத்து. பெரிய லாயலிஸ்ட்டு விசுவாசி, மோடி ரிவார்ட் பண்ணாங்க. சசிகலா அவங்க வீழ்ச்சிக்கு தமிழிசையார் ரொம்ப ஸ்டெடியாக நின்னது ஒரு காரணம். டெல்லியில் வந்தாங்க, அருண் ஜேட்லி, தென் ஜவடேக்கர், சுரேஷ் பிரபு எத்தனை பேரை ரெப்ரசன்ட் பண்ணாங்க. தெளிவாக சசிகலா அம்மையார் பதவியேற்பு கவர்னர் வரக்கூடாதுங்கெல்லாம் தமிழிசை அம்மையாரோட அந்த ரோல் ரொம்ப பெருசு. we were recommended with ஒரு டீமோட நம்ம இருந்தோம், அந்த அளவுக்கு ஒரு லாயலிஸ்ட். ஆனால் இப்போ அவங்க அண்ணாமலை ஸ்ட்ரெங்தன் ஆகி பார்ட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு போகும்போது எடப்பாடிக்கு ஆதரவாக பொலிட்டிக்ஸ் தெரியாத அளவுக்கு பேசுறது ரொம்ப அபத்தம். அந்த மாதிரி தான் ரஜினிகாந்தை பற்றி பேச வேண்டிய ரஜினிகாந்த் மேட்டரில் அஜித்தை பேசி பல்ப் வாங்கினாங்க. இன்னும் தேவையில்லை. அந்த அம்மையார் மோடியை விசுவாசி, அதில் நாம் மதிக்கிறோம். பட்டு அண்ணாமலையோட அந்த நிலைப்பாடு தான் கரெக்டு. அண்ணாமலை கட்சியை வளர்த்துருக்கிறாரு, இன்னும் வளர்ப்பார். அண்ணாமலை அந்த நிலைப்பாடு தான் கட்சி கரெக்டே தவிர நம்பகத்தன்மையற்ற மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பழனிசாமியை 26ல் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுல மோடிக்கு 29ல் என்ன லாபம் இருக்குது? 26ல் எடப்பாடி பழனிசாமியை வீக்கன் பண்ணுறதா மோடிக்கு லாபம். இது நான் மோடிக்காக பேசுகிறேன். சும்மா அவங்கவுங்க சுய விருப்புக்கு 4 பேர் பேசுவாங்க, அவங்க நடக்காது. சசிகலா விஷயத்தில் என்ன நடந்துன்னு புரிஞ்சுக்கிட்டு தலைவர்கள் செயல்படணும்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்தப்போ திரு அண்ணாமலை அவர்களை கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வலியுறுத்திருந்தீங்க. இப்போது இந்த எலெக்ஷனில் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் நின்னது தன் மனதுக்கு ரொம்ப ஏற்காமல் நின்ன மாதிரியே தெரியுது. இவர் கோயம்புத்தூரில் கண்டெஸ்ட் பண்ணது சரியான ஒரு மூவ்? சரிதாங்க. அதிமுக கூட்டணியில் சிபி ராதாகிருஷ்ணன் எடுத்ததோட அதிக ஓட்டு சிம்பிளாக எடுத்துட்டாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஜாதிய ரீதியாக எதிர்ப்பு இருக்குது. இந்த தமிழ் மண்ணில் கிறிஸ்டின் முஸ்லீம் இதுக்காக வியூவர்ஸுக்காக எல்லாரும் போய் சொல்கிறாங்க, ஜாதிய ரீதியாக எதிர்ப்பை மறுக்கிறாங்க. ஜாதிய ரீதியாக எடப்பாடி பழனிசாமி கட்சி, வெள்ளாள கவுண்டர் கட்சி, வன்னியர் கட்சி எங்க அப்போ 8000 ஓட்டு 2019ல் அதிமுக எடப்பாடியில் கீழே போச்சு. இன்னைக்கு 50,000 ஓட்டு எடப்பாடியில் ஏறி இருக்கு. வன்னியர் எடப்பாடி கூட நிற்கிறாப்புல. அதர் காஸ்ட் வெறுப்பாக இருக்கிறாங்க. அதர் காஸ்ட் எடப்பாடி ஆதரிக்க தயார் இல்லை. இஷ்டம் போல எல்லாரும் ஓட்டையும் வாங்கிட்டு ஒரு ஜாதிக்கு 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் கொடுப்பாரு. மற்ற ஜாதிகள்லாம் ஏமாளியா? சிவி சண்முகம் இவர் எடப்பாடி மட்டும்தான் புத்திசாலி, ஓவர் ஸ்மார்ட்டு, மற்றவங்களாம் ஒன்றும் தெரியாதா? மீண்டும் சொல்கிறேன், 1931ஆம் ஆண்டு சென்சஸ் படி 17% இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு கொடுத்தா தப்பு இல்லை. இப்போ இருக்க தமிழக
முதல்வர் மு க ஸ்டாலின் எடப்பாடிக்கு உள்ள விஷயம் அல்ல, இது ஸ்டாலினுக்கு சேர்ந்து தான் பொருந்தும். நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இடஒதுக்கீடு கொடுத்ததுனால பிரச்சனையாச்சு. ஆனால் கொடுத்ததுனால வன்னியர் உங்களோட உறுதியாக இருக்கிறான். யார் கொடுத்தா? எடப்பாடி தான் கொடுத்தாருன்னு ராமதாஸ் கட்சி வந்து 22,000 ஓட்டு தான் எடப்பாடியில் வாங்குது. எடப்பாடி 50,000 ஓட்டுக்கு மேலே செல்வகணதிக்கு மேலே லீடு வராரு. அப்போ வன்னியர் வந்து எடப்பாடி கூட நிற்கிறாப்புல. மற்ற ஜாதிகள் இது வன்னியருக்கான கட்சி, வெள்ளாள கவுண்டருக்கான கட்சின்னு எதிராக போகிறாங்க. கூட்டணி வந்தால் நான் வன்னியர்லாம் எதிராக போயிடுவாங்க, நான் வெள்ளாள கவுண்டர்லாம் எதிராக போயிடுவாங்க. எங்கே தேரும்? 2019 நிலைமை தான். நாடார்லாம் இப்போ எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக எதிர்க்கிறாங்க. எந்த லாபமும் இல்லை எடப்பாடி பழனிசாமியில் நாடார்கள் நினைக்கிறாங்க. சும்மா ஏன் தேவர் எதிர்ப்பில் ஓசியில் எடப்பாடி பழனிசாமிக்கும் ரெட்டலைக்கும் ஓட்டு போடுறதுங்கிறதான் நாடார்களோட வியூவாக இருக்குது. பாருங்க, இது எடப்பாடி கூட்டணியோட 30,000 ஓட்டு தான் உலகங்கோட்டில் கிடைச்சிது. ஒரு சும போஞ்சு நாடார் எதிரி எடப்பாடி போயிட்டாருன்னதும் 50,000 ஓட்டு உலகங்கோட்டில் கிடைக்குது. அதிமுக இல்லை, 50,000 ஓட்டு கிடைக்குது பாஜகவுக்கு. பாருங்க, கொங்கு மண்டலத்தில் அண்ணாமலைக்கு இதர ஜாதிகள்லாம் ஓட்டு போட்டு சிபிஆர் எடப்பாடி கூட இருந்ததோட அதிக ஓட்டு கிடைக்குது. அதே மாதிரி எடப்பாடிக்கும் வன்னியர் ஓட்டு எடப்பாடியில் 50,000 கூடி இருக்கு. நம்ம அதை மறுக்க வரல. 2 ஜாதிக்கான கட்சியாக போயிட்டு ஜாதிய முரண்பாட்டில் பெரிய எதிர்ப்பு இருக்கு. நாடார்கள் ஜெயலலிதா வைத்ததோட எடப்பாடி பழனிசாமியை தானே எழும்பி எதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் அதுக்கு உருவமாக இருக்கோம். ஜெயலலிதா எங்கள்கிட்ட சரண்டர் ஆனார். இவர் ஜெயலலிதா சரண்டர் ஆகும்போது கம்முன்னு இருந்தவர் இப்போ பெரிய இதாக நிற்கிறாப்புல. வரட்டு 26 வரட்டு. நாடார் பெல்ட்லாம் ரொம்ப மோசமான நிலைமையை எந்த ரூபத்தில் எடப்பாடி வந்தாலும் அடைவார். இப்போது நீங்கள் எடப்பாடி வந்து 2 ஜாதிகளுக்கான கட்சி அப்படின்னு சொல்கிறீங்க. எடப்பாடி மேலே எதிர்பார்க்கக்கூடிய திரு ஓபிஎஸ், திரு டிடிவி இவர்களோட சேர்ந்து தான் பாஜக வந்து கூட்டணி வச்சு இந்த தேர்தலை சந்திச்சாங்க. ஆனால் நம்மளுக்கு சவுத்து தமிழ்நாடு பக்கம் எங்கேயுமே சீட் கன்வெர்ட் ஆகவே இல்லையே. எடப்பாடி கீழே தள்ளிட்டு எடப்பாடிக்கு ஒன்றும் இல்லைங்கிறது ஆயிட்டு இல்லையா? ஸ்டெப் பை ஸ்டெப் தான் வளர முடியும். அண்ணாமலை சொல்கிறாருல, ஒரிசாவில் எப்படி இருந்து எப்படி வளர்ந்துங்கிறத அண்ணாமலை அந்த இதை ரொம்ப தெளிவாக அந்த டேட்டாவை சொல்கிறாரு இல்லையா? அதை தான் பார்க்கணும். சவுத்தில் வந்து இன்னைக்கு பாஜக பெரிய அளவுக்கு அதிமுக தாண்டி வளர்ந்துருக்குது இல்லையா? அதுக்கு காரணம் அவரோட அந்த அவர் தர்மர் ராஜ்யசபா மேட்டரில் அவர் நம்மக்கிட்ட போர் பார்ட்டிஸ் பண்ணிட்டாருன்னு ஓபிஎஸ், அதுலேயும் ஜாதிய ஒரு உணர்வு இருக்குது எடப்பாடி பழனிசாமிகிட்ட. அதனால தான் நம்ம எல்லாமே வந்து சில இடங்கள்லாம் டக்குன்னு கலரக்கூடிய ஜாதியை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவுடைய அரச மரபுன்னு சொல்லும்போது அடிமையாக தானே முதல் பழனிசாமிக்கு அப்பா எடப்பாடி பழனிசாமி சிலவு மாதிரி தானே ஒன்றும் பேச முடியாமல் தானே இருந்தாருங்க. அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லி அடிக்கிறது காரணம் உங்களுக்கு அந்த எண்ண ஓட்டம் இருக்குது. இவங்கெல்லாம் நம்மகிட்ட பவர் பார்ட்டிஸ் பண்ணுறதான்னு ஓபிஎஸ்ஸை நினச்சிங்க. அதோட விளைவு நீங்கள் ஓபிஎஸ்ஸை வந்து கட்சியை விட்டு வெளியேற்றி இவ்வளோ இது பண்ணதும் என்ன நிலைமை ஆச்சு? இன்னைக்கு பொதுத்தள கட்சியாட்டு ரெட்டலையில் ஒரு இலை ஓபிஎஸும் ஒரு இலை இபிஎஸும் இருக்கும்போது பொதுத்தள கட்சியாக இருந்தது. ஓபிஎஸ் பெருசாக சாதிக்கல, தலைவராகலை. ஆனால் ஓபிஎஸ்ஸை நீங்கள் நீக்கிறதன் விளைவு கொங்கு மண்டலத்தில் பிற ஜாதிகள்லாம் உங்களுக்கு எதிரான ஒரு மனநிலை போயிட்டாங்க. ஒரு ஜாதி அபகரிக்க பார்க்குறங்கிறதுக்கு வந்துட்டாங்க. அதுதான் இன்னைக்கு ரிசல்ட்டில் தெரியுது. அதே வேளையில் உங்களுக்கு வன்னியர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு வந்திருக்குங்கிறதும் நான் மறுக்கல்ல. 35% வாக்கு சிவி சண்முகம் விழுப்புரத்தில் எடுத்திருக்காருன்னா ஷுவர் அதை நான் மறுக்க வரல. பட் ஓபிஎஸ் இருக்கும்போது வந்து எல்லாத்துக்கும் பொதுவான கட்சின்னு ஓரளவு இருந்த கட்சி இன்னைக்கு தென்மண்டலத்தில் முக்குளத்தூர் என்னமே எடப்பாடி பழனிசாமி முதல்வர் கேண்டிடேட்டுன்னா எந்த காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கங்கிற ஒரு நிலையை எடப்பாடி பழனிசாமி உருவாக்கிட்டார். அது வந்து நீங்கள் ஓபிஎஸ் எல்லாம் நம்மக்கிட்ட ராஜ்யசபாவுக்கு வந்து பவர் பார்ட்டிஸ் பண்ணலாமா? அந்த எண்ணம் உங்களுக்கு, அந்த எண்ணம் வந்து பெரியார் ஈரோட்டு கண்ணாடியை போட்டு பார்த்தா உங்கள்கிட்ட அந்த எண்ணம் இருக்கிறது புரியும். அதோட விளைவு இன்னைக்கு முக்குளத்தோர்கள் வந்து எந்த காலமும் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிட முடியாதுங்கிற முடிவு எடுத்துட்டு தானே இன்னைக்கு முக்குளத்தோர் டாமினேட்டட். ஒவ்வொரு தொகுதியில் உள்ள ரிசல்ட்டையும் பாருங்கள். நீ உங்கள்கிட்ட வச்சிருக்கக்கூடிய முக்குளத்தோரை வச்சு உங்களால் எதுவும் பண்ண முடியலையே. முக்குளத்தோரில் பெரிய ஆள் சசிகலா அம்மையார். நமக்கு சசிகலா அம்மையார் மற்றும் ரிசர்வேஷன் இருக்குது, நான் மறுக்க வரல. பட் அவங்க ஜெயலலிதாவின் உயிர் தோழி, பெரிய ஸ்டேச்சர் உள்ளவங்கிறத நான் என்றைக்குமே மதிக்கலை, என்றைக்குமே நான் அதை குறைச்சி மதிப்பிடலை. உங்களை மாதிரி சசிகலா அம்மையாரை ஒரு மோசமான இதில் பண்ண நமக்கு கிடையாது. பட் அவங்க ஸ்டேச்சர் உள்ளவங்க. தினகரன் ஸ்டேச்சர் உள்ளவர், பொருளாளராக இருந்தவர், அவருக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது. பன்னீர்செல்வம் அந்த சமுதாயத்தில் சிஎம்மாக இருந்தவர், எல்லா சமூகத்தாலையும் ஒத்துக்கொள்ளப்பட்டவர், ஸ்டாலினுக்கு இடையான மக்கள் ஆதரவு பெற்றவர். அந்த அளவுக்கு இருந்தவரை நீங்கள் நீக்கினதும் பிற ஜாதிக்காரங்களே சென்னையில் உள்ள முதலியார்களும் பரையர் சமூக சகோதரர்களும் பன்னீர்செல்வத்தை நீக்கினது தப்பு, எடப்பாடி அபகரிக்க பார்க்குறாருன்னு உங்கள் இமேஜே டேமேஜ் ஆகி போச்சு. அப்போ முக்குளத்தோர் எப்படி அதை ஏற்றுக்குவாங்க? எந்த காலத்திலையும் எடப்பாடி பழனிசாமி முதல்வர்னா முக்குளத்தோர் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து ஆர்வி உதயகுமாரை வச்சோ
இதை வச்சோ ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி நீங்கள் முக்குலத்தோரை வீழ்த்திட்டோன்னு சொன்னால் நாடார் வந்து நெகட்டிவாக வந்து ஓட்டு போடுறதுக்கு இன்னைக்குள்ள காலத்தில் நாடார்கள் ஒன்றும் ஏமாளி இல்லை, இழிச்ச வாயர்கள் இல்லை. உங்களால் என்ன ஜெயலலிதா சொன்ன கௌரவத்தை கூட நாடார்களுக்கு சொல்லதுக்கு உங்களுக்கு கசக்குது. அந்த அளவுக்கு நீங்கள் புடுங்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு ஏன் நாடார் ஓட்டு போடணும்? இதை விட மோசமாக 2026 நாடார் ஓட்டுகள் வந்து உங்களுக்கு ரொம்ப மோசமாக போகும். இல்லை, இப்போ நீங்கள் நாடார்கள் வாக்குகளை பற்றி சொல்கிறப்ப தான் நான் சொல்கிறேன். இப்போ திமுகவில் வந்து ஒரு எம்பி சீட்டு கூட நாடார்களுக்கு கொடுக்கப்படல அப்படின்னு ஒரு அலிகேஷன் பெரிய லெவலில் இருந்தது. அப்போது இந்த தடவை நம்ம சவுத் சைடில் ஃபுல்லாக பார்த்தா நாடார்களோட வாக்குகள் எல்லாமே குமுலேட்டிவாக திமுக போல்ரைஸ் ஆகிக்கிறத பார்க்க முடியுது. நாடார் காங்கிரஸில் இருக்கிறான், காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு காங்கிரஸ்காரன் சொல்லுவான். நாடார் எல்லா கம்யூனிஸ்டில் இருக்கிறான், மதிமுகவில் இருக்கிறான், எல்லா கட்சியிலும் நாடார் இருக்கான். திமுகவில் நாடார் வந்து நல்ல ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. குமரி மாவட்டத்தில் கருணாநிதி ஆன்டி நாடார் பொலிட்டிக்ஸ் பண்ணார். கருணாநிதி பிரிசனராக பாஸ்டா ஆன்டி நாடார் பொலிட்டிக்ஸ் பண்ணி டெமோக்ராட் பொலிட்டிக்ஸ் பண்ணி அவர் தோத்தார். ஜெயலலிதா அம்மையார் கலைஞரை விட புத்திசாலின்னு நிரூபித்து வெற்றி பெற்றாங்க. இன்றைக்கி ஸ்டாலின் அந்த பொலிட்டிக்ஸ் பண்ணலை. நெல்லை குமரி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் நாடார் கொடுத்துருக்காப்புல. யாரை போட்டாலும் ஜெயிக்கிற இடத்துல மனோ தங்கராஜை போட்டு வெற்றி பெற வைக்கிறாங்க. இந்த நாடாரை போட்டு தான் ஆக வேண்டிங்கிற இடத்துல மகேஷை மாவட்ட செயலாளராக போட்டு மேயர் ஆக்கியிருக்காப்புல. அடுத்து அப்பாவுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காப்புல. அனிதா ராதாகிருஷ்ணன் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காப்புல. பெரியசாமி குடும்பத்துக்கு அந்த செட்டு ஃபுல்லாக கொடுத்துருக்காப்புல. பத்மநாபன் மாவட்ட செயலாளர் இருந்தார், இப்போ இன்னொரு நாடார் தான் இருக்கிறாப்புல. அதிமுக அப்படியே இருக்குது. தேவருக்கு எதிராக ஓசியா நாடார் ஓட்டு போடுவாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாப்புல. ஏன் பன்னீர்செல்வம் கூட சிவந்தியாயத்தன் மண்டபம் திறப்புல நாடார்கள் சேர சோழ பாண்டியர் வம்சத்தை சேர்ந்தவர்கள்னு ஜெயலலிதா அம்மையாரால் போலப்பட்டவங்கிற வார்த்தையை சொன்னார. எடப்பாடிக்கு அது சொல்லதுக்கு ஏன் கொமட்டுது, கசக்குது? இந்த ஜனநாயக நாட்டில் அப்படி என்ன உங்களுக்கு இருக்குது? ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு கேட்டது நாடார் சமுதாயத்துக்கே தெரியுது. நம்ம சமூகத்தில் நிமிர்ந்து நின்று பேசக்கூடிய ஒருத்தருக்கு எதிராக மிதுன் பழனிசாமி ஆயிரக்கணக்கான கோடிகள் இருக்குங்கிறனால ஆணவத்தில் பேசியிருக்காங்கிறத சமுதாயம் உணருது, எதிர்த்து போடுறாங்க. நீங்கள் திமுக பற்றி கேட்டிங்கன்னா கலைஞரோட ஸ்டாலின் எவ்வளவு பெற்று. முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது காமராஜ் தாங்கிறத கலைஞர் ஒத்துக்கிறாரு, சட்டசபையில் ஸ்டாலின் ஒத்துக்கிறாரு, சட்டசபையில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. கலைஞரோட அதில் பெற்று தான் ஸ்டாலின். நீங்கள் வந்து திருநெல்வேலியில் வந்து கூட்டணி கட்சிக்கு சீட்டை கொடுக்குறாங்க. ஞான திரவியம் ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட்டாக நின்னவர். அவர் சில பிரச்சனைகளில் ஞான திரவியம் நின்னா கொடுத்தா ஞான திரவியத்தை கொடுக்கணும்னு ஸ்டாலினுக்கு எண்ண ஓட்டம் இருக்குது. ஆனால் சில பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்போ ஞான திரவியத்தை மாற்றி இன்னொருத்தருக்கு திமுகவில் கொடுக்கறதுக்கு ஸ்டாலின் விரும்பலை. அப்போ அதுலேயும் பிரச்சனை இருக்கும்போது காங்கிரஸுக்கு ஒரு சீட்டை அலாட் பண்ணணும். தேவேந்திர குல வேளாளர்களை மதித்து அவங்களோட கான்செப்ட் படி திராவிட இயக்கத்தில் தேவேந்திர குல வேளாளர்கள் வளர்ந்தாங்க. பல்லர்னு சொல்லி அந்த டிக்கெட்டை கேட்கக்கூடிய ஒரு அம்மையாரை கொடுக்கறதுக்காக தென்காசி எடுக்கிறாங்க. ஸோ தென்காசியை காங்கிரஸுக்கு கொடுக்காம காங்கிரஸ் திருநெல்வேலி கொடுக்குறாங்க. திருநெல்வேலியில் காங்கிரஸுக்கும் வந்து அதே நாடார் கேண்டிடேட்டை தான் அணியில் போடுறாங்க. இதில் திமுக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் சொன்னதை சொல்லட்டான், ஜெயலலிதா அம்மையார் சொன்னதை சொல்லட்டான். அது ஏன் கசக்குது, கொமட்டுது? கொங்கு நாடார்கள் கிராமத்துக்கு வாங்க ஓட்டு கேட்க வருவீங்கள்ல, அப்போ பார்த்துக்கலாம். எடப்பாடி பழனிசாமி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ இந்த ஏடிஎம்கேல நீங்கள் சொல்றது ஒரு ஆல்மோஸ்ட் எல்லாமே பழிச்சு இருக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட். கண்டிப்பா தேறிவார். அப்படி இருக்கப்போ இந்த ஏடிஎம்கே வந்து வலுப்படுத்துறதுக்கு தலைமை மாறணுமா, இல்லை வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏடிஎம்கே வந்து செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தலைமை மாறுறது எடப்பாடி விட்டு கொடுக்க மாட்டார், பிடிச்சதை அவர் விட்டு கொடுக்க மாட்டார். அப்போவே நடராஜன் சொல்லிட்டாப்புல, என்னையா தேர்ந்தெடுத்திருக்கீங்க, திருப்பி தரமாட்டாருங்கத நடராஜன் சொல்லிட்டு போயிருக்காப்புல. அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை. நான் எந்த ஜாதியும் மதித்து பேசக்கூடியவன். எதையும் நான் இப்போ எடப்பாடியை விமர்சிங்கிறது வேற, அவர் சார்ந்த ஜாதியை நான் பண்ண மாட்டேன். அண்ணாமலையா தமிழிசைன்னா அண்ணாமலை மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷன், தமிழிசை கூட தெரியாமல் சாமி ஆடக்கூடியவங்கிறத நான் தெளிவாகவே சொல்லக்கூடியவன் தான். பட் நடராஜன் வந்து எடப்பாடிகிட்ட போகும்போதே கொடுக்க மாட்டார், திருப்பி தரமாட்டாருங்கிறத நடராஜன் சொன்னது தான். திருப்பி வரும்னு கொடுக்க மாட்டார். பட் அவர் தலைமையில் அதிமுக தேர்தலை சந்திச்சா ஜெயிக்காதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், கட்சிக்குள்ள எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ என்ன நினைப்பாங்க, அவர் ஸ்டாலின் மனசு வச்சா 2 ராஜ்யசபா 4 ராஜ்யசபா கிடைக்கும் அவருக்கு 26 மணில். ஸ்டாலின் அதை அடிச்சு காட்டுன்னு நினைச்சாருன்னா ஒரு ராஜ்யசபா கிடைக்கும், 2 ராஜ்யசபா. இந்த 2 ராஜ்யசபாவுக்கு மூத்த தலைவர்கள் ஓடுவாங்க. நான் ரொம்ப பேசுறதுனால என் பேச்சை கருத்தில் கொண்டு கோகுலேந்திரா போன்ற சகோதரி கோகுலேந்திரா போன்றவங்களுக்குள்ளலாம் யாதவர்கள் மேட்ருக்கு ரவீந்திரன் துரைசாமி பேசுகிறாங்களே, ராஜ்யசபா கொடுக்கலாம், நாடாரில் ஒருத்தர் கொடுக்கலாம், இன்னும் இந்த பிரவித்துமலா முத்திரையில் ஒருத்தர் கொடுக்கலாம். அப்போ இந்த தலைவர்கள் எல்லாம்
இந்த ராஜ்சபா இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் ரிவோல்ட் பண்ணாமல் அப்படி போயிட்டு இருப்பாங்க. மற்றபடி அவர் தலைமையில் ஜெயிக்க முடியாதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பட் அவர் அதை விட்டுட்டு போகவும் விரும்ப மாட்டார். ஸோ எப்படி வருதுங்கிறத போக போக தான் தெரியும். இந்த 2 வருஷம் அரசியல் இருக்குது. அவரையும் நான் குறைச்சி மதிப்பிடலை. அவரும் ஒரு திறமையாளர் தான். சிச்சுவேஷன் பொலிட்டிக்ஸ் தெரியும். ஒரு சூழ்நிலையில் இந்த முடிவு எடுத்தால் லாபமா, இந்த முடிவு எடுத்தால் லாபமானு சொன்னால் எந்த முடிவில் லாபம் வருமோ அந்த முடிவு எடுக்கக்கூடியவர் தான். 2 முடிவில் எது லாபமோ அதை எடுக்கக்கூடிய முடிவர் தான் திறமையாளர். நல்ல விஷயங்களை தெரிஞ்சவது, ப்ராக்டிக்கல், நிதானமானவர். அதை நான் மறுக்க வரல. நான் எந்த இடத்துலையும் அவருக்கு உள்ள தனிப்பட்ட திறமைகளை நான் குறைச்சி மதிப்பிட்டவனே கிடையாது. பட் ஒரு சேலஞ்சுன்னு வந்த பிறகு அதற்கான இதை நம்ம பண்ணி தான் தீரணும். நீங்கள் தேவையில்லாமல் சத்திரியன் குருமூர்த்தி உங்களை தூக்கி போடணும் போது நாங்கள் சசிகலா எதிர்ப்பில் உங்கள் ஆட்சியை காப்பாற்றி விட்டது. அதில் தான் இந்த ஆயிரக்கணக்கான கோடிகள்லாம் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆணவமாக பேசும்போது அதற்கு பதிலடி கொடுக்க சில வேலைகளை மனித நீதிக்கு மனிதங்கிற அடிப்படையில் நியாயமான முறையில் ஐயா மிதுன் பழனிசாமியும் மதித்து அவரை ரொம்ப பெரிய அளவில் மதித்து அவரை எந்த இடத்திலும் தரம் குறைந்து பேசாமல் எங்கள் கடமைகளை செய்கிறோம். அதே மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமியும் 7.5 அரசு பள்ளி மாணவரை கொண்டு வந்தவர், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டாவை அறிவித்தவர், அவர் குடிமராமத்து பணிகளை செய்தவர், நிலையான ஆட்சி தந்தவரெல்லாம் அவரோட சிறப்புகளையும் அவரோட சிறப்புகளையும் சொல்லி அரசியல் ரீதியாக நம்ம உங்கள் சேலஞ்சை ஏற்றுக்கிட்டு நம்ம செய்கிறோம். இன்றைக்கும் அந்த இடத்துக்குள்ளே எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்ன மைனஸ் இருக்கோ அந்த மைனஸை ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் அதே வேளையில் அவரும் இதை தன் கையை விட்டு போகாமல் கைக்குள்ளே வச்சுக்க தான் பார்ப்பார். உடனே விட்டுட்டு போவார் நான் நினைக்கல. இப்போ நம்ம தமிழக பாஜகவில் 40 சீட்டுமே கிடைக்காத சூழலில் இங்கேருந்து ஒரு மத்திய இணையமைச்சரோ அமைச்சரோ அமைவதற்கு வாய்ப்பு இருக்கா? எல்முருகன் இணையமைச்சராக தொடர்வார். பார்ப்போம். இட் இஸ் எ ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். இப்போது ஒரு திரு அண்ணாமலை அவர்கள் மத்திய அமைச்சராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கேயும் சில குரல்கள்லாம் எழுது இவர் மாநில தலைவராக இருக்கக்கூடாது. திமுகவில் கனிமொழி சொல்லியிருக்கிறாங்க, வேலுமணியும் சொல்லியிருக்கிறாரு. அதிமுகவில் சில பாஜகக்குள்ளே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களும் அந்த எண்ணத்திலே இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ணாமலை தமிழகத்திலிருந்து அவர் மத்திய அமைச்சருக்கு போவாரா? அப்படி போனால் தமிழகத்தில் அவர் மாநில தலைவராக தொடரலைன்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்? நோ கமெண்ட்ஸ். ஏன் சார் நோ கமெண்ட்ஸ்? இல்லை, அவர் மாநில தலைவராக நோ கமெண்ட்ஸ். அண்ணாமலை மோடிக்கு ஒரு பெரிய வேலை எடிஷன், வாராத வந்த மாமணி. அண்ணாமலை பவர்ஃபுல் பிரசிடென்ட். அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவில் பெரிய சாதனை செய்தவர். எல்லா தலைவர்களோட சாதனைகளையும் மிஞ்சிட்டாரு அண்ணாமலை. இந்த உண்மைகளை பதிவு பண்ணுவோம். மற்றபடி தலைமை என்ன முடிவு எடுக்குதோ, அண்ணாமலை என்ன விரும்புகிறாரோ அது நமக்கு தெரியாத பட்சத்தில் நோ கமெண்ட்ஸ் நவ். இல்லை, அவரோட அடமண்டான ஏடிஎம்கே கூட்டணி வேணாம் அப்படின்றது அது கரெக்டு. ஏடிஎம்கே கூட்டணி வேண்டான்னு அண்ணாமலை சொல்கிறது கரெக்டு. எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலையை வச்சு தான் வீழ்த்தணும். தான் சுட் பி ரிமூவ்டு பை தான், டைமண்ட் கட்ஸ் டைமண்ட், அண்ணாமலை வில் ஃபினிஷ் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அண்ணாமலையை போட்டதுமே எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைங்கிற பேர் தெரியாத மாதிரி செம்மலை, ஏழுமலை, சிவன் மலைன்னு யாரோ ஒருத்தர் மலைங்கிற பேரில் ஒரு பாஜக தலைவருக்கு மாதிரி ரொம்ப நக்கல், நெய்யாண்டி, கிண்டல், கேலி பண்ணி ப்ரெஸ் மீட் சொன்னார். அன்னைக்கு ஈவினிங்கே தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலைங்கிற பேரை சொன்னார். அதில் அவருக்கு லாபம் இருக்குது. பாஜக தலைவரை பேசி அதன் மூலமாக நெகட்டிவ் வேர்ட்ஸ் வாங்குகிற லாபம் இருக்குது. எனிவே இவர் இப்படி பேசினவர் எடப்பாடி பழனிசாமி. ஸோ அண்ணாமலை வர்சஸ் எடப்பாடி பழனிசாமியில் அண்ணாமலை வெற்றி பெற்றால் தான் மோடிக்கு பெரிய லாபம். எடப்பாடி பழனிசாமியை 2026 ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது எந்த யூஸும் 2029க்கு பாஜகவுக்கு இருக்காது. ஸோ 2029 மையமாக வச்சு தான் பாஜக ஸ்ட்ராட்டஜியை பண்ணணும். கட்சியை பெரிய அளவில் வளர்க்கணும். நான் தெலுங்கானாவுக்கு சொன்ன மாதிரி தான். அதே போல் சந்திரசேகர ராவ் சோனியா கிட்ட போயிடக்கூடாது. அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லையும் கண்ணும் கருத்தமாக இருந்து அந்த வியூகங்களை வகுக்கணுங்கிறது தான் என்னோட பார்வை. இப்போ சென்னை மாநகரத்தில் 3 சீட்டில் 2 சீட்டில் பிஜேபி 2ஆம் இடம் வந்திருக்கு. வட சென்னை பால்கனி ராஜ் அவர்கள் 3ஆம் இடத்துக்கு போயிருக்காங்க. கொளத்தூரில் ஏடிஎம்கேவோட லீட் பண்ணி ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. 2ஆம் இடத்துல முதல்வரோட தொகுதியிலே 2ஆம் இடத்துல இருக்குது பாஜக. இப்போது சென்னை மாநகரத்தில் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய கிரேஸ் உண்டாயிருக்குதா இங்கே? ஆமாம், திமுக எதிர்ப்புங்கிறதுல அண்ணாமலை தான் பாஜக தான்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதிமுக இல்லைன்னு நினைக்கிறாங்க. நகர்ப்புறத்தில் மோடிக்கு செல்வாக்கும் திமுக எதிர்ப்பில் அண்ணாமலை எஃபெக்டிவாக அப்ளை பண்ணுறாருன்னு மக்கள் நினைக்கிறாங்க. இப்போ சீமான் அவர்கள் 8% வாக்குகள் வரைக்கும் இப்போ வளர்த்துட்டார். இப்போது இவரோட சிக்னிஃபிகன்ஸ் 2026 எப்படி இருக்கும்? விஜய் சப்போஸ் கூட்டணி சேர்ந்தா சீமானுக்கு அது மூலிமா இட்ஸ் அண்ட் பட்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது சார். விஜய் சேர்ந்தா, சூர்யா சேர்ந்தா, அஜித் சேர்ந்தா, சிவகார்த்திகேயன் சேர்ந்தா, அதெல்லாம் 2வது விஷயம்.
விஜய் மைக் படம் போட்டு சீமானுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்தாரு, அது நாம் தமிழருக்கு ஒரு ப்ளஸ் தான். விஜய் அந்த மைக் படம் போட்டது ப்ளஸ் தான், நானே பலரும் கேட்டிருக்கிறேன். மற்றபடி சீமான் எடுத்த வாக்குகளுங்கிறது வந்து அசாத்தியமான வாக்கு. இந்த இடத்துக்குள்ள அகாலிடல் பஞ்சாப் ஆண்டவங்க பாதியாக போயிட்டாங்க, இவர் மாயாவதி யூபி ஆண்டவர் பாதியாக போயிட்டாங்க, தென் தெலுங்கானா ஆண்ட சந்திரசேகர் ராவ் பாதியாக போயிட்டாப்புல, இது ஐஎன்எல்டி அந்த தரப்பு வந்து ரொம்ப மோசம் போயிட்டாங்க. ஆனால் சீமான் வந்து 3.8 ஒன்றையாக போக வேண்டியது 8.2 வந்தது, பெரிய சாதனை. இதை மோடி, அமித்ஷா, பிஜேபி ஸ்ட்ராட்டஜிக்கல் டீமும் இந்த சூழ்நிலையிலும் ஒருத்தர் இவ்வளோ ஓட்டு எடுத்துட்டாரா, இது மிகப்பெரிய சாதனைன்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி சோனியா, ராகுல், காங்கிரஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டீம் சுனில் கனகோலு, சாந்தீப் சக்சேனா இவங்களும் இதை பெரிய இதாட்டு வாட்ச் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அகில இந்திய அரசியலில் 2029 சென்றிக்காட்டே சீமானுக்கு இந்த வாக்கு வந்து பெரிய அளவு பார்க்கப்படுது. இதுதான் சீமானுக்கு மெரிட்டு. இதில் நீங்கள் விஜய், சூர்யா, அஜித்து, சிவகார்த்தியெல்லாம் வந்து வரட்டும், புறவு பார்க்கலாம். ஆனால் சீமான் அவர்களே வந்து நான் சந்திப்பேன், மாநாட்டில் கலந்துக்குவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் தானே இருக்கிறாரு அவர். இருக்கலாம், ஏன்னா இவர் மைக் படம் போட்டு விளம்பரம் கொடுத்தனால அவர் அந்த மனநிலையில் இருக்கலாம். ஏன்னா வாலண்டியராக ஒருத்தர் சப்போர்ட் பண்ண வரும்போது யார் வேண்டான்னு சொல்லுவா. விஜய் வந்து சீமானுக்கு மைக் படம் போட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணது சீமானுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. நான் இன்றைக்கி சொல்லலை, அன்னைக்கும் சொன்னது தான், இன்றைக்கும் அதை சொல்கிறேன். அதே வேளையில் விஜய் மோடியை பார்க்கும்போது ஜெயலலிதா கூடுதலாக 6% வாக்குகள் உயர்ந்தாங்கங்கிறது நான் தான் பதிவு பண்ணியிருக்கிறேன். திமுகவுக்கு எதிர்ப்பான வாக்குகள் வந்து இவங்க 3 பேர் மும்முனையில் நின்று வாக்குகளை பிரிக்கிறதுனால திமுகவுக்கு தான் அது எட்ஜ் அமையுது. அதுக்கு என்ன இப்போ, அதனால் இப்போ என்ன ஆகி போச்சு, திமுக இல்லாத ஒரு ஆட்சியை தானே எதிர்பார்ப்பாங்க பாஜக மேல் தலைமையில். திமுக ஒன்றும் பாஜகவுக்கு எதிரி இல்லை, காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸில் இருக்கக்கூடிய திமுக தான் எதிரி. இதை சொல்கிறதுக்கு ஒரு நேர்மை வேணும், துணிச்சல் வேணும். மோடி கலைஞர் பிறந்த நாளுக்கே ட்வீட் போட்டார். ஏங்க இதானங்க உண்மை. உங்களுக்கு அது பிடிக்கல, உங்களுக்கு அது தையா தக்கான்னா ரவீந்திர சாமி என்ன செய்ய முடியும்? நம்ம சசிகலாவை எப்படி பிஜேபி அலையன்ஸுக்குள்ளே வரவிடாமல் பண்ணணும், யார் யாரெல்லாம் வரணும்னு நினைக்கும் போது பெரியவங்கள்லாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், காங்கிரஸ் பிடிக்குள்ளே திமுக போயிட்டுன்னா அது பார்லிமெண்ட்டு காங்கிரஸ் சாதகமாயிரும். அந்த சூழ்நிலை வரக்கூடாது. காங்கிரஸ் இன்க்ளூசிவ் டிஎம்கே தான் மோடிக்கு எதிரி. இந்த சூழ்நிலையில் மைனாரிட்டி கவர்மெண்ட் நடக்கூடிய இடத்துல காங்கிரஸ் இன்க்ளூசிவ் டிஎம்கே தான் மோடிக்கு எதிரியே தவிர ஸ்டாலின் எதிரி அல்ல. எமர்ஜென்சியை எதிர்த்தவர் கலைஞர், எமர்ஜென்சிக்கு சாலரா அடித்தது எம்ஜிஆர், எமர்ஜென்சியால் பாதிக்கப்பட்டவர் முக ஸ்டாலின். பட் காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸில் இருக்கிறாரு. அதனால எதிரிக்கு நண்பன் எதிரி தான். அந்த கான்செப்ட் தான் திமுக எதிரிங்கிறது தான் என்னோட பார்வை. ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள் அரங்கத்துக்கு வந்து. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.